வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சுபானு கோபிநாத் ஹியர். திவாலி முடிஞ்சாச்சு. ஸ்வீட்ஸ், பலகாரம், முறுக்கு, ஓட்ட வடை, வடை, பாயாசம், வேற என்ன சாப்பிட்டேன், குலோப் ஜாமுன், அதிரசம், அதுலேயும் வெல்லம் சக்கரைன்னு நல்லா சாப்பிட்டாச்சு. பட்டாசு வெடிச்சாச்சு, கொஞ்சம் மினிக்கியாச்சு, ஸ்லீப் ஷெட்யூல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு ரீஸ்டார்ட். அண்டு கண்டிப்பாக என்னோடய வெயிட் வந்து 65 அபவ் தான் இருக்கும். இன்னியோட வந்து 2026 வரத்துக்கு வந்து 71 டேஸ் தான் இருக்குது. ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து நான் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதில் லைக் ஒரு சிலர் வந்து உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சில விஷயம்லாம் எனக்கே வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் நான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கே ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரியே என்னை விட சின்ன பசங்க, கொஞ்சம் என்னை விட வளர்ந்தவங்களுக்கும் இருக்குன்னும் போது எனக்கு வந்து நம்ம தான் அதில் கஷ்டப்பட்டுருக்கோம்னா இன்னும் ஒரு சிலலாம் இப்படி இருக்காங்களே. இந்த சேலஞ்ச் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூவாக இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் ஈஸி தான், நீங்கள் பண்ணுங்க அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாமே நம்மளோட கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று இருக்கும்ல, அதை தாண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் எஸ், இந்த 70 டேஸ்க்கு நம்ம எப்படின்னா அதை கஷ்டப்பட்டு பண்ணிட்டோன்னா 2026 அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இப்போலாம் எழுந்தோன்னா டீ காஃபி குடிக்கிறது, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணுறது, லைக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வேலையை பார்க்குறது, பெட் மேக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம இது பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு 60 நாள், 50 நாள், 30 நாள்னு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2026 ஒரு பெட்டர் வெர்ஷனாக நம்ம பண்ணலாம். அண்ட் 2026 இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் கோன் பி அ ரீஸ்டார்ட் வீடியோ. அண்ட் நான் என்ன தான் பண்ணுறேன் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் செக்கிங் பண்ணிடலாம். எங்கள் அம்மா வந்து திவாலியில் நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்போ எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ வெயிட் எவ்வளோ இருக்கான்னு பாரு, உங்களுக்கு தெரியுதா. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற ட்ரெஸ்னால நான் அவ்வளோவா தெரியல, பட் நான் செம்மையாக வெயிட் போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே. ஏன்னா நான் வந்து என்னோடய ட்ரீம் வெயிட்டுக்கு வரணும். நான் வந்து 50s வந்து கண்டிப்பாக இந்த சேலஞ்சோட எண்டில் வந்து நான் வந்தே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் போய் வெயிட் செக் பண்ணிக்கலாம். மா 65.15 65.15. ஸோ நான் ஒரு 10 கிலோ கண்டிப்பாக குறைக்கணும். கண்டிப்பாக 70 டேஸில் 10 கிலோ வந்து கண்டிப்பாக குறைக்கணும். நான் வந்து கொஞ்சம் எங்கள் அம்மா கலாய்க்கிறாங்க. அம்மா இல்லையா 70 டேஸில் கண்டிப்பாக நான் வந்து 10 கிலோ குறைக்கணும். நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பின்னாடிலேருந்து நீ குறைச்சிட்டாலும் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் குறைச்சி தீர்றேன். இந்த வீடியோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, எனக்கு வந்து 2013 இந்த பீரியட்ஸ் வந்து தள்ளிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 70 டேஸில் வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாக என்னோட பிசிஓடியை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண போகிறேன். ஆல்ரெடி எனக்கு வந்து பிசிஓஸ் லைக் ஹேர் ஃபால், ஆக்னி அந்த மாதிரி ஹெவியாக இருந்ததை நான் வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ பீரியட்ஸ் மட்டும் நான் டயட் இருந்தால் பர்ஃபெக்டாக வர மாதிரி மாற்றினேன். இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் 2026 ஆன் த ஹோலாக ஒரு சேலஞ்ச் இருக்க போது அதில் வந்து ஈச் மந்த் ஒரு பீரியட்ஸ். ஸோ அந்த ஓவரால் சேலஞ்சில் 12 monthsல 12 பீரியட்ஸ் வர வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இதை பேஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நான் 2026 என்டர் ஆகும்போது எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையே இல்லாத மாதிரி நான் என்டர் ஆகணும். ஸோ வெயிட் லாஸோடு சேர்த்து இந்த பிசிஓடி வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட இன்னொரு விஷயம். அண்ட் எஸ், இன்னியோட 71 டேஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தாலுமே 70 டேஸில் வி கேன் டூ திஸ். நம்ம சேர்ந்து பண்ணலாம். அண்ட் எனி அதர் டே, இப்போ 50 டேஸ், 55 டேஸ், 30 டேஸ், 20 டேஸ், ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த வீடியோ பார்த்தாலுமே டேக் திஸ் வீடியோ ஆஸ் அ ஸ்டெப் டு ஸ்டார்ட். அதை தாண்டி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்னி வந்து சஷ்டி 1 ஸோ இன்னிலேருந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்து நான் வந்து சஷ்டி விரதமும் சேர்த்து தான் இருப்பேன். ஸோ வந்து நான்வெஜ் இருக்காது. மீல்ஸ் வந்து எனக்கு தெரியல என்ன மாதிரி இது போக போகுது அப்படின்ட்டு, பிகாஸ் ஐம் டோட்டலி நியூ டு திஸ் சஷ்டி. ஸோ மீல்ஸ் மட்டும் வெஜ் மீல்ஸ் இருக்க போது. சஷ்டி முடிஞ்சுட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து லைக் நான்வெஜ்ஜும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு
சேலஞ்சில் வந்து நம்ம போகலாம். அதுக்குள்ளே நான் என்னென்னலாம் வெஜ் ரிலேட்டடாக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ போய் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். மழை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லோ ஆனதுனால நான் ஃபஸ்ட்டு போய் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னா எங்கள் அம்மா 9க்கு மேலே பார்த்துப்பாங்க. ஸோ பேசிக்காக ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அங்கே க்ளீன் பண்ணுறது, ஸ்டாக்ஸ்லாம் அடுக்கிறது, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்த ரோஸ் ஃப்ராக்ரன்ஸில் வந்து ஒரு ஊதுவத்தி வந்து ஒரு 5 ஊதுவத்தி வந்து ₹10க்கு வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ஸோ அதை ஏற்றி வச்சுட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் எல்லா ஸ்டாக்ஸும் ஏற கட்டிட்டு இப்போ தான் நான் வந்து என்னென்ன கண்டெய்னர்ஸ், எங்கே மாதிரி ஸ்டாக்ஸு, சாப்பிட்ற பொருட்கள்லாம் எப்படி கண்ணுக்கு தெரியிற மாதிரி வைக்கணும், அண்ட் எதெல்லாம் வந்து எப்படி வைக்கணும், இப்படிலாம் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு மார்னிங் வந்து நான் எம்ப்டி ஸ்டொமக்கில் தான் இங்கே வருவேன். ஸோ வந்து எனக்கு இந்த அடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு ட்ரெயின் அவுட் ஆகிடும். அப்போலாம் நான் யோசிப்பேன், எப்படி தான் நம்ம அம்மா, நம்ம அப்பாலாம் இவ்வளோ நாள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுவே எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இப்போலாம் இருக்குது. அவங்களால முடியுது, அவங்க இவ்வளோ வயசாகியும் பண்ணுறாங்க அப்படின்றபோது நம்மளும் இதை பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் இதை டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். எஸ், எங்கள் அம்மா வந்து வேலையே இல்லைனாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலுமே நான் அவ்வளோவா அவங்கக்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கிக்க மாட்டேன். இந்த ஒரு ஃபேட்டர் சைடு அப்படி தான் இருந்திருக்கேனா. ஸோ வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்னோடய ஃபிசிக்காக வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. என்னை கலாச்சி எங்கள் அம்மா இடத்த காலி பண்ணியாச்சு. அகெயின் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நம்ம இதில் வந்து பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஈஸியோட ரிவர்சல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு ஐடியா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணினாலுமே இந்த மாதிரி நிறைய இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்க, இவங்க எல்லாரையுமே நான் கனெக்ட் பண்ண இந்த சென்ஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த சேலஞ்சில் நான் ஒரு கீ ஏரியாவை டச் பண்ண போகிறேன். அது என்னோட பெரிய 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 இன்செக்யூரிட்டி. அதை நான் டச் பண்ண போகிறேன். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இட்ஸ் கோனா பி வெயிட் லாஸ் தான். பட் நான் இது ஏன் டச் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இந்த குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னே எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது இப்போ தான் எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு. லைக் அவங்க வேணும்னே அவங்க வேர்ட்ஸை நம்ம மேலே எரியணும்னு எறிகிறாங்க. ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது குண்டு முத்து, உனக்கு என்ன சாப்பாடு பத்துமா, இந்த இடம் பத்துமா, என்னோடய காலேஜ் டேஸில் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய காலேஜ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 5 hours ஜர்னி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 3 மணிக்கு ட்ரெயின், ஒரு 2:40 2:45 நான் வந்து எனக்கு கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி என்னை வந்து கொஞ்சம் ஸ்டேஷன், அவங்க வந்து ஸ்டேஷன் வழியாக தான் போவாங்க, என்னை ஸ்டேஷனில் வந்து விட்டுடுறியா அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க வந்து இல்லடி என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் நடந்துட்டேன் லைக் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னை க்ராஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஏற்றிட்டு போனாங்க. அப்போ அவங்க ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, லைக் ஒரு மாதிரி இப்படி இருந்தால் உன்னை யார் கூட்டிகிட்டு போவா, லைக் அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து என் மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. நான் நிறைய வந்து லிஃப்ட்ஸ் கேட்க மாட்டேன். நார்மலாகவே லிஃப்ட்லாம் கேட்க மாட்டேன். ஒரு ஹெல்ப்புன்றதே நான் வந்து நிறைய கேட்க மாட்டேன். ஸோ அது வந்து என்னை வந்து இன்னுமே யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம, யாரோட வெஹிக்கலில் ஏறணுனாலும் பயமாக இருக்கும், நம்ம ஏறும்போது அந்த வெஹிக்கல் விழுந்துருமா, அண்ட் நார்மலாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும், ட்ரெஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இன்னொருத்தவங்களோட வார்த்தைகள் வந்து என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக போய் இருக்கிறதுனால அது வந்து எனக்கு ரொம்ப இன்செக்யூராக என்னை ஃபீல் பண்ண வச்சிச்சு. ஸோ இந்த சேலஞ்சில் நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த வெயிட் லாஸெல்லாம் தாண்டி என் மனசில் வந்து ஒன்று இருக்குது. நான் வந்து ஒரு சில வழிகள் எல்லாம் அண்டர்கோ பண்ணியிருப்பேன்ல, அந்த வழிகளெல்லாம் நான் எடுத்து பேசணும். அந்த மாதிரி ஒன்று எதர் ஒல்லியாக இருக்கவங்க இல்லை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்க மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க அன்இன்டென்ஷனல்னா லைக் இவளை கலாய்க்கணும், இவளோட ஃபிசிக்கை வச்சு இவளை கலாய்க்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட இன்டென்ஷனாக இல்லைன்னா மேபி அவங்களோட வேர்ட்ஸில் வந்து அவங்க கவனமாக இருப்பாங்க. அது வந்து இன்டென்ஷனலாக இருக்குன்னா அவங்க மாற மாட்டாங்க. அவங்களோட வேர்ட்ஸ் நம்ம மேலே எறிகிறாங்களே, அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற விதமும், இந்த வெயிட் குறைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சேலஞ்ச் மூலியமாக நீங்கள் என் கூட சேர்ந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன், ஹெல்த்தியர் இந்த சென்ஸ் இன்னர் அண்ட் அவுட். ஒருத்தவங்க வந்து நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க, நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க, நம்ம மேலே ஏதாவது ஒரு கிரிட்டிசைசம்ஸ் வைக்கிறாங்க, நம்மளை ஏளனமாக நடத்துகிறாங்கன்ற போது அவங்களோட வேர்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஐடியாலஜியை வந்து நம்ம எப்படி எதிர்க்கணும். அண்ட் ஒரு சிலர் வந்து எதிர்க்க மாட்டோம், அவன் கடக்கிறான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். இந்த மைண்ட் செட் வந்து வர வைக்கணும், எனக்குமே அதை வர வச்சுக்கணும் அப்படின்றது இந்த சேலஞ்சோட ஒரு பெரிய கோலாக இருக்க போது. எனக்கு வந்து ஒரு 60% ஆஃப் விமன் பார்ப்பாங்கன்னா அந்த 60% ஆஃப் விமனில் ஒரு 30-40% வந்து குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்செக்யூராக
ஃபீல் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் மை டியூட்டி டு மேக் தெம் ஃபீல் செக்யூர் அபவுட் தேர் ஓன் பாடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்சோட மெயின் மோஸ்ட் கோல் நான் இதை பண்ணுறதுக்கான ஒரே காரணம் வந்து அதுவாக தான் இருக்க போகுது. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் என்னோட சேனலில் நான் ஒரு போல் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் இன்செக்யூர் டு ஃபேஸ் த வேர்ல்ட், ட்ரெஸ் எடுக்கும் போது கொஞ்சம் இன்செக்யூரிட்டியாக இருக்குது, குண்டாக இருக்கிறதுனால கலாய்க்கிறாங்க, குண்டாக இருக்கிறதுனால இது பேசுகிறாங்க, நம்மளை எதிர்த்து போடுற கற்களை வந்து நம்மளால் இல்லை நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளால் பேச முடிஞ்சாலுமே அவன் பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான். அப்படின்ற போது அவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அண்ட் நம்ம மேலே அவன் போடுற ஸ்டோனை எப்படி நம்மளை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கோலாக இருக்க போகுது. இது வந்து வெயிட் லாஸ் எனக்கு தேவை, ஏன்னா எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, எனக்கு தேவை அப்படின்றதுனால தான் நான் இதை பண்ணுறேனே தவிர குண்டாக இருக்கவங்க எல்லாரும் ஒல்லியாக தான் இருக்கணும், இந்த உலகத்தில் ஒல்லியாக இருக்கவங்க தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை. இப்போ எனக்கு பிஹெச் ப்ராப்ளம் இல்லை, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியுது, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், ஸ்டில் நான் ஒரு ஃபேட்டான ஃபிசிக்கில் இருக்கேன்னா நான் ஜாலியாக என்னோட ஃபிசிக்கில் நான் என்ஜாய் பண்ணிப்போம். பிகாஸ் நான் என்னோட ஒல்லியர் சைடை விட என்னோட குண்டான சைடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இப்போ தான். இதே ஒரு 5 years 6 years ஏன் ஒரு ஸ்கூல் படிக்கிற சுபா, காலேஜ் படிக்கிற சுபா கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு வாரம் கேட்டாலும் அவள் ஒல்லியாகணும் தான் சொல்லுவாள். அந்த அளவுக்கு இந்த ட்ராமா வந்து என்னை பாதிச்சிருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் குண்டாக இருக்கீங்க, யூ ஆல் ஃபைன் அப்படின்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபேஸ் திஸ் வேர்ல்ட். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால், கொஞ்சம் ஃபுட் இன்டேக்லாம் ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாகும்னா நீங்கள் அதை பண்ணால் அதோடு சேர்த்து நம்ம மேலே இருக்கிற கற்கள் சில நாய்கள்லாம் குலைக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சேலஞ்சில் இருக்க போது. லைக் நிறைய பேர் வந்து நான் அக்கா 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 அக்கான்னு சொல்கிறதுனால ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் டு டூ திஸ். பூஜை சாமான் விளக்கிட்டு, குங்குமஞ்சா வைக்கிறதுலாம் மார்னிங்கே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவும், அப்பாவும் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுனால, அவங்க வரத்துக்குள்ள நான் வந்து பூஜை ரூமில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் பறித்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். 5 பிஎம்லேருந்து இங்கே செம்ம மழை, இடி இடிச்சிட்டே இருக்குது. இங்கே ஓடு வேற இல்லை. ஸோ நான் மேலே விழுற மாதிரியே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நான் வந்து என்னோடய லேப்பு, ஃபோனு இது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு தென் வந்து பார்த்தேன். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அவங்களால வர முடியாது, அவ்வளோ மழை பெஞ்சிருச்சு. ஸோ வந்து நானே விளக்கேத்திட்டு, சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து ஒரு சாத்துக்குடி வந்து படைச்சிருந்தேன். அண்ட் இங்கே ஒழுகும்ல. ஸோ வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சுருந்தேன். மேட்ச் பாக்ஸும் நமுத்து போயிடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் கேஸில் வந்து ஊதுவத்தி ஏற்றி, அது வேறு அணைஞ்சு அணைஞ்சு போகுது சாமி பூஜை ரூம் கிட்ட வந்தோன்னே. தென் ஏற்றி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி விளக்கேற்றினேன். தென் அதுக்கு மேலே என்னால் ஃபாஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 70 டேஸில் என்னென்னலாம் டார்கெட் பண்ணோம் இதெல்லாம் பிளான் பேசிக்கான செக்லிஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.